அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். என் வாழ்வில் மரிய வியானி என்ற தலைப்பில் உங்களோடு சேர்ந்து சிந்திக்க நான் ஆசைப்படுகிறேன். எனது பெயர் அருட்பணி பிரான்கோயிடின். நான் தஞ்சை மறை மாவட்டத்தை சேர்ந்தவன். என் வாழ்வில் நடந்த நிகழ்வுகளோடு புனித மரிய வியானியின் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து சிந்திக்க உங்களை அழைக்கின்றேன். நான் ஓரளவு படிக்கிறவன், பாட்டு பாடுவேன், இசைப்பேன். இதெல்லாம் நினைத்து கொண்டு ஒரு பெரிய பங்கிலே எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்பிக்கையிலே, அவநம்பிக்கையிலே, ஆசையிலே, பேராசையிலே நான் இருந்திருந்தேன். நான் ஒரு பங்கிற்கு அனுப்பப்பட்டேன். அங்கு சென்றபோது உண்மையில் சொல்ல வேண்டுமென்றால் எனக்கு மன மகிழ்ச்சி இல்லை. ஏனடா என்னை இந்த இடத்துல இப்படி போட்டாங்களே அப்படின்ற ஒரு மன நிறைவு இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல் பணி செய்து கொண்டிருந்தேன். நான் ஒரு நாள் எனது துணை பங்கான ஒன்றுக்கு சென்றிருந்தேன். அங்கே திருப்பலி நிறைவேற்றுவதற்காக சென்றது பொழுது அந்த துணை பங்கில் உள்ள பங்கு பொறுப்பாளர் என்னை அழைத்தார். நான் உள்ளே நுழையும் போது ஒரு மதுப்பிரியர் நன்கு குடித்துவிட்டு என்னை தகாத வார்த்தைகளிலே பேசினார். உண்மையிலே எனது மனம் உடைந்து போய்விட்டது. என்னடா இப்படி பேசுகிறாரு, இதை தொடர்ந்து இந்த இடத்துல நின்று நாம் திருப்பலி நிறைவேற்ற வேண்டுமா என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. அதிலையும் தாண்டி நான் உள்ளே சென்றேன். திருப்பலிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வைத்து கொண்டிருந்தேன். தொடர்ந்து அவர் என்னை திட்ட ஆரம்பித்தார். நான் அப்போது கேட்டேன், நான் எதுவும் செய்யவில்லை, எதற்காக இவர் இவ்வாறு சொல்ல வேண்டும், யாரை கேட்டு இவன் வந்தான் என்று என்னை கேட்கிறாரே, நீங்கள் தானே பொறுப்பாளர், நீங்கள் எல்லாம் ஒற்றுக்கொள்கிறீர்களே, நீங்கள் ஒத்துக்கொண்டால் நான் தொடர்ந்து திருப்பலி நிறைவேற்றுகிறேன் என்று சொன்னேன். ஃபாதர், நீ இப்போ பூச வைங்க ஃபாதர், அவன் அப்படி தான் பேசிகிட்டு இருப்பான், அவன் குடியாரான். எனக்கு உண்மையில் வருத்தமாக இருந்தது, மன சோர்வாக இருந்தது, மன வலியாக இருந்தது. ஏனென்றால் நானும் ஒரு இளையவன், எனக்கும் ஆசாபாசங்கள் உள்ளன. தன்மானத்தை விட்டு தொடர்ந்து அங்கு திருப்பலி நிறைவேற்றுமா என்ற எண்ணம் ஏற்பட்டது. இதே போல வாழ்க்கை நிகழ்வு மரிய வியானின் வாழ்க்கையிலும் ஏற்பட்டது. அவர் அங்கே நடந்த பப்புகள், குடிகாரர்கள் இருக்கின்ற இடங்களுக்கு சென்று, வாருங்கள் உங்களுக்காக நான் திருப்பலி நிறைவேற்றுகிறேன், மனம் மாறுங்கள் என்றெல்லாம் சொன்னபோது அவரை ஏசினார்கள், பேசினார்கள். இதை பற்றி அவர் ஒரு நாளும் கவலைப்பட்டதில்லை. ஒவ்வொரு நாளும் 16 மணி நேரம் அவர் பாவசங்கீர்த்தன தொட்டிலே இருந்து பாவசங்கீர்த்தனம் கேட்பார். இரவு தூங்குவது 3 மணியிலிருந்து 4 மணி நேரம் தான். அவர் படுத்திருக்கிற போது சாத்தான் அவரை சோதிப்பான், துன்புறுத்துவான். தொடர்ந்து அவன் அதை செய்யக்கூடாது என்பதற்காக அவரை துன்புறுத்துவான். அதெல்லாம் தாண்டி நமது புனிதர் 40 ஆண்டு காலம் அங்கே வாழ்ந்து அந்த மக்களின் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றி அவரை பின்பற்ற வைத்தார். அவர் முதலில் அங்கே வந்தபோது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவர் வழி தெரியாமல் ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவனை பார்த்து, show me the way to ours, I will show you the way to heaven என்று சொன்னார். உண்மையில் 40 ஆண்டுகளுக்கு கழித்து அந்த மக்களின் வாழ்வே விண்ணகத்தை நோக்கியதாக இருந்தது என்றால் அது பொய்யல்ல, மெய்யிலும் மெய், உண்மையிலும் உண்மை. அனைவரையும் ஆண்டவர் பக்கம் அவர் திருப்பினார். நான் கற்றுக்கொண்டேன், இந்த புனிதருக்கே இப்படி ஏற்பட்டால் நாம் எல்லாம் எம்மாத்திரம். ஒவ்வொரு நாளும் சோதனைகளை, கஷ்டங்களை, வலிகளை, வருத்தங்களை அனுபவிக்க வேண்டும். எதற்காக? ஆண்டவர் அதை அனுபவித்து வாழ்ந்து காட்டினார். புனித மரிய வியானி குருக்களின் பாதுகாவல் இதை செய்து காட்டியிருக்கிறார். இது புதிதல்ல ஒரு குருவின் வாழ்க்கைக்கு. நான் ஒவ்வொரு நாளும் இயேசுவுக்காக உடைபட வேண்டும். வெறும் வெற்றுச்சடங்காக திருப்பலிலே நற்கரணையை உடைப்பது அல்ல, மாறாக என்னை உடைத்து கொடுக்க வேண்டும் என்று நான் அன்று உணர்ந்து கொண்டேன். இப்போதும் தொடர்ந்து என்னால் என் பணியை செய்ய முடிகிறது என்றால் அதற்கு காரணம் எனது பாதுகாவலர் புனித மரிய வியானி. இப்போது என் பங்கில் உள்ள 1106 குடும்பங்களை, 900 குடும்பங்களை நான் வீடு வீடாக சென்று சந்தித்தேன். எனக்கு ஒவ்வொருவராக தெரியும். ஒவ்வொரு மாதமும் 24 தலங்களுக்கு மேல் நான் திருப்பலி நிறைவேற்ற என்னால் முடிந்தது. என்னிடம் இருக்கிற சிறு தொகையை கொண்டு சிறு பிள்ளைகளுக்கு விளையாட்டு பொருட்களை, அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கிறேன். திருப்பலி முடிந்ததும் பாடல் வகுப்பு மற்றும் குழந்தைகளுக்கு மறைக்கல் வகுப்பு இதெல்லாம் எடுப்பதன் வழியாக என் வாழ்வை இப்போது வெறுமையாக அல்ல, எனக்கு நேரம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். உண்மையில் எனது நேரத்தை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். என்னையே நான் ஒரு நாள் கரிந்து கொண்டேன், தேவையில்லாமல் சாமியார் ஆகிட்டேன் நினைத்தேன். ஆனால் இன்று எனக்கு நேரம் கிடைக்கவில்லை இந்த மக்களோடு சேர்ந்து உழைப்பதற்கு. அதற்கு காரணம் புனிதரின் வாழ்க்கை என்றே நான் சொல்வேன். அவரை பின்பற்ற ஆரம்பித்தேன், என் வாழ்வும் மாறிவிட்டது. எனக்கு பிரியமானவர்களே, சோதனைகள் வரும், வருத்தங்கள் வரும், வலிகள் வரும். இதெல்லாம் தாண்டி
கடவுளை நோக்கி விண்ணகமே எனது தாய்நாடு என்று நான் பயணிக்கும் போது கண்டிப்பாக நம் வாழ்வு மாறும். மற்றவருடைய வாழ்க்கையிலும் சில பாதிப்புகளை நாமும் ஏற்படுத்த முடியும். அந்த புனிதரை போல நாமும் விண்ணகத்திற்கு வழியை பல பேருக்கு காட்ட முடியும் என்ற நம்பிக்கையிலே உங்களோடு சொல்கிறேன். எனவே நீங்கள் வாழும் தலங்களிலே, நீங்கள் இருக்கும் இடத்திலே உங்கள் வாழ்க்கை மற்றவருக்கு எடுத்துக்காட்டாக இருக்கட்டும். ஒரு குருவானுடைய வாழ்க்கையிலே ஆன்மீக வெற்றிடம் ஏற்படும். பேர்ன் அவுட் என்று சொல்வார்கள், எக்ஸாஸ்ட் என்று சொல்வார்கள். எல்லாம் தீர்ந்து போச்சு, தினந்தோறும் பூச வைக்கிறோம், தினந்தோறும் திருப்பலியில் கலந்துக்கிறோம், தினந்தோறும் ஜெபமாலை சொல்கிறோம், தினந்தோறும் பக்தி முயற்சிகள் நிறைய செய்கிறோம், கட்டளை ஜெபம் சொல்லுவோம். ஒரு கட்டத்தில் இது ரொட்டீனாக மாறிடும். எனக்கும் அப்படி இருந்துச்சு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேடாச்சு, குறைஞ்சிச்சு, ஜெப வாழ்க்கை போச்சு. அப்போ என் வாழ்க்கை ஜீரோவாக ஆயிடுச்சு. எங்கேயோ இருந்த நான் ஏதோ ஒரு மூலையில் போய் நின்றது போல உலகமே வெற்றிடமாக என்னை சுற்றி இருந்தது. அந்த கணத்தில் ஏதோ ஒன்று குறைந்ததாக நான் கண்டேன். அது என்னவென்றால் என் வாழ்வில் ஆன்மீகம் குறைந்து விட்டது என்று. ஆம், திரு அவையின் முதல் குருவானவர் நான் அல்ல. திரு அவை இதை ஒன்றும் ஒரு சடங்காச்சாரமாக செய்யவில்லை. தினந்தோறும் திருப்பலி வையுங்கள், ஜெபம் செய்யுங்கள், பக்தி முயற்சியில் ஈடுபடுங்கள். இதெல்லாம் எதற்காக? என்னை அந்த கட்டுக்குள்ளே, அந்த வளையத்திற்குள்ளே வைத்திருப்பதற்காகத்தான். நான் அதை பொறுப்புணர்வுடன் சரியான மனநிலையிலே செய்யாததுதான் நான் அதை விட்டு விலகி நின்றதற்கு காரணம் என்று நான் புரிந்து கொண்டேன். அதற்கு காரணம் நான் மீண்டும் திரும்பவும் மரிய வியானிடம் வந்ததுதான். தனிஜபத்திலே இன்னும் ஆழமாக என்னையே நான் மறுபரிசீலனை செய்து கொண்டேன். அப்போது என் வாழ்க்கை மாறியது. நான் இப்போது மாறிவிட்டேன். குருவானவர்களே, நீங்களும் உங்களது வாழ்க்கையை மறுபரிசீலனை செய்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். மக்களே, உங்கள் வாழ்வை மீண்டும் மீள்பார்வை செய்து பாருங்கள். அப்போது கண்டிப்பாக நம் வாழ்வு மாறும், ஆண்டவருக்கேற்ற வாழ்வாக. புனித ஜான் மரிய வியானியே, குருக்கள் அனைவருக்காக வேண்டிக் கொள்ளும். உங்கள் அனைவருக்கும் நன்றி.